ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எதிரே உணவகம் ஒன்று இயங்கி வருகிறது. உணவகத்தை முத்தமிழ் என்பவர் நடத்தி வருகிறார். மருத்துவமனையின் புறக்காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் காவேரி என்பவர் வழக்கமாக மருத்துவமனைக்கு எதிரே உள்ள உணவகத்தில் உணவு அருந்தி வந்துள்ளார். உணவு உண்ட பின்பு தன்னிடம் இருக்கும் பணத்தை மட்டும் கொடுத்துவிட்டு மீதியை நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு செல்வதாக கூறப்படுகிறது. இது தொடர்ந்து நடந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் புதன்கிழமை அதிகாலை 4 மணிக்கு உணவகத்தில் காவல் அதிகாரி காவேரி உணவு அருந்தியுள்ளார். சாப்பிட்டுவிட்டு காவேரி பணம் செலுத்தும் போது நேற்று சாப்பிட்டதற்கு மீதி பணத்தை கடையின் உரிமையாளர் முத்தமிழ் கேட்டதாக சொல்லப்படுகிறது. இதனை கேட்டு ஆத்திரமடைந்த காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் காவேரி பணத்தை தூக்கி வீசியுள்ளார். மேலும் கடையின் உரிமையாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்து தகாத வார்த்தையில் திட்டியதாக கூறப்படுகிறது. பின்னர் தான் அணிந்திருந்த ஷூவை கழட்டி உரிமையாளரை தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனை கண்ட கடையின் ஊழியர்கள் காவல் அதிகாரியை அங்கிருந்து அழைத்துச் சென்றுள்ளனர். இது அனைத்தும் உணவகத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. தற்போது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. இதற்கிடையே அந்த SSI காவேரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.